அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய மெட்ராஸ்காரன் திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெட்ராஸ்காரன் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர் வாலி மோகன்தாஸ். இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு சாம் சியோஸ். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக ஷேம்நிகன் அண்ட் கலையரசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. மெட்ராஸ்காரன் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சத்தியமூர்த்தி மறுநாள் காலையில் மேரேஜ் வச்சுக்கிட்டு இப்போது அவருடைய காதலி மனைவியாக போகிறவங்க நான் என் பழைய சத்யாவை அவனை பார்க்கணும் வா அப்படின்னு சொன்னதுனால கார் எடுத்துகிட்டு அவனை பார்க்க போகிறாரு. போகிற இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா சத்தியமூர்த்தியோட வாழ்க்கை தலைகீழாக மாறுது. அதுலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோடைய கதை. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கே கல்யாணம், மாப்பிள்ளையை பற்றி இன்ட்ரோ கொடுத்து இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னோடனே நமக்குமே பயங்கர ஒரு டென்ஷனோடு போயிட்டு கனெக்ட் ஆகிடும். பட் அந்த ஃப்ளோவோடு கொண்டு போனாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதுதான் ஃபஸ்ட் ஹாஃபோடைய நிலைமையாகவே இருந்துச்சு. பல இடங்களில் நமக்கு பல சீன்ஸ் கொஞ்சம் லாஜிக்காக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. முக்கியமாக அது ஒரு ஆர்கானிக்காக அந்த சீன்ஸ்லாம் பில்ட் ஆகாத மாதிரியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுமே நம்ம பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் ஹாஃபை நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ண விடுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் இருந்து பயங்கர ஒரு டென்ஷன் மாதிரி இதுக்கப்புறம் படம் வேறு மாதிரி போக போகுது அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நம்மளுடைய பல கணிப்புகள் படத்தில் அப்படியே நடக்குது. அதை தாண்டி அந்த ஸ்லோவான ஸ்க்ரீன் ப்ளே, இன்னொரு பக்கம் ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்ன விதம் ஆக்சுவலாக அந்த கேரக்டரை பற்றி இன்னமும் நமக்கு இந்த கேரக்டர் நம்ம இப்படி தானே ஸ்டார்டிங்கே நினச்சோம் அப்படின்ற மாதிரி தான் இறக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் மேக்கிங் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது கொடுத்த அந்த இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. முக்கியமாக ஹீரோயின் கேரக்டருக்கும் பெருசாக வேல்யூ இல்லை. ஒரே ஒரு சாங்கோட அவங்கள முடிச்சு தள்ளிட்டாங்க. அதே மாதிரி ஹீரோவுடைய அப்பா அம்மா கேரக்டருமே பெரிய வேல்யூ இல்லை. ஹீரோவுமே பல இடங்களில் குழம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். குறிப்பாக புதுக்கோட்டை ஸ்லாங் அது ஒரு தனியாக ஒரு மார்க்காக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஹீரோ பேசும்போது இன்னும் யூஜாக நமக்கு கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த கனெக்டில் தான் எனக்கு ரொம்ப மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ நெகன் பேசுகிற விஷயம் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் அந்த கேரளாவிலேருந்து தமிழ் பேச ட்ரை பண்ணால் ஒரு ஸ்லாங் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்லாங்லேயே இருந்துச்சு. ஸோ இதுவே பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. சாம் சியோஸோட மியூசிக் எனக்கு இசையில் அவ்வளோ பெருசாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா 2வது டூயட் சாங் பார்த்தோன்னா நம்மளுடைய ஏஆர் ரஹ்மானுடைய சாங் தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாங் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பரவாயில்ல. ஸோ ஓவராலாக என்னைய பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ்காரன் ஓகே அப்படின்ற ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்ளிகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.